ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டோடைய ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஃபைல் லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எந்த விதத்துலையும் வந்து சேஞ்சே ஆகாது. அதாவது இதே போல் ஒரு டாக்குமெண்ட் வந்து காப்பி பண்ணி வேற ஒரு லொக்கேஷனில், வேற ஒரு ஃபைல் நேமில், வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருக்கிற டைட்டில் பாரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜோஃபினான்னு வந்து ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபைல் நேமு, ஃபைல் ஃபார்மேட்டு, ஃபைல் லொக்கேஷன் இது 3க்கே வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த பாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இப்போ இந்த பாஸ்லேயே வந்து பர்பிள் கலரில் பென்சிலோட வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சர் தான் வந்து சேவஸ் கமாண்டு. இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய டாக்குமெண்ட் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்னா மை டாக்குமெண்ட்ல டி டிரைவ்ல வந்து என்னுடைய டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட்டோடைய ஃபைல் நேம் வந்து ஜோஃபினான்னு இருக்குது. ஃபைல் ஃபார்மேட் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல வந்து இருக்குது. இது 3 விஷயத்தையும் இப்போ நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மை டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இ டிரைவ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் நேம் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் வந்து ஃபைல் நேம். இப்போ இங்கே ஜோஃபினான்னு இருக்குல்ல, அதை வந்து டெலீட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்னு வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபைல் ஃபார்மேட் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல இருக்குது. இப்போ அந்த ரைட் சைடில் இருக்கிற டவுன் ஆரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் இருக்குதோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு எது வந்து விருப்பப்படுறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து HTML வெப் பேஜ் ஃபைல் ஃபார்மேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயமே வந்து நம்மளோட இஷ்டம் தான். எங்கே வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்த பிரகாரமே தான் நீங்களும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேம்லேயே வந்து சேவ் ஆகிருக்கு பாருங்க. நான் கம்ப்யூட்டர்னு கொடுத்தேன், அங்கேயே வந்து மேலே வந்து கம்ப்யூட்டர் தான் டிஸ்பிளே ஆகுது. அதே போல் இப்போ மை டாக்குமெண்ட்டில் போய் இ டிரைவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் HTML ஃபைல் ஃபார்மேட்ல ஒரு டாக்குமெண்ட் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இப்போ அதே போல் வந்து மை டாக்குமெண்ட்ல டி டிரைவில் பார்த்தீங்கன்னா ஜோஃபினா இந்த பழைய டாக்குமெண்ட்டும் அதே போல் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,